இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தனாக்கு ஒரு ஆபத்துனா நீங்க இவ்ளோ துடிச்சு போறீங்க. நம்ம பொண்ணு மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்க. அப்புறம் ஏங்க நாம அவளை விலக்கி வைக்கணும்? அவளை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுக்கலாம்லங்க. தம் பொண்ணுக்கு ஒரு ஆபத்துனா எந்த அப்பனும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். நம்ம பொண்ணுக்கு ஒண்ணுனா அதை நானும் பாத்துக்கிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்க முடியாது. நீ சொன்ன மாதிரி அவ மேல பாசம் இருக்கு, அது என்னைக்கும் போகாது. ஆனா இந்த அப்பா வேணான்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டு அவன் கூட போயிருக்கா இல்ல. நான் ஏன் கௌரவத்தை விட்டுட்டு அவளை போய் கூப்பிடணுமா? சரி, அப்படியே என் பொண்ணுங்கிறதுனால என் கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டு அவளை போய் கூப்பிடுறேன்னாலும் அவ மட்டுமா வருவா? அவனையும் கூட்டிட்டு தானே வருவா. கதிரவன் நம்ம பொண்ணோட புருஷங்க. அவன் இல்லாம அவ எப்படிங்க வருவா? கதிர ரொம்ப நல்லவங்க. அத நீ நம்பு. அவ என் முதுகுல குத்துனவன். என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருக்கான். முதல்ல இதுக்கெல்லாம் ஆரம்பமே அவனும் உன் தங்கச்சி பொண்ணும் தான். இந்த கார்த்திக் அவன் அப்பா பசுபதி பேச்ச கேட்டுதான் இதையெல்லாம் பண்ணிருக்கான். அவனும் தனாவை கல்யாணம் பண்ணிக்க முடியலங்கிற கோவத்துலதான் இதையெல்லாம் பண்ணிருக்கான். உன் தங்கச்சி பொண்ணு அந்த கதிரை தாலி கட்ட சொல்லாம இருந்திருந்தா நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கோம். அவளும் நம்ம விட்டு போயிருக்க மாட்டான். அந்த கல்யாணம் நடந்திருந்தா நம்ம பொண்ணு வாழ்க்கையும் உயிரும் போயிருக்கும். அதை எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. தனாவுக்கு ஆரம்பத்துல கதிர் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுது. அவனை வெறுத்து ஒதுக்குனான். ஆனா அந்த கதிர் அவன் மனச மாத்திட்டான். அவ வயசுக்கு அவளுக்கு பக்குவம் இல்ல. ஆனா ஒரு நாள் அவளுக்கு அவனை பத்தி தெரியும். என்னைக்கு அவன் தப்பானவன்னு என் பொண்ணு புரிஞ்சுக்கிறாளோ அப்ப அவளே என் வீட்டுக்கு வருவா. அது வரைக்கும் நான் அவளை வான்னு கூப்பிட மாட்டேன். என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வரணும்னா அந்த கதிர் அவ வாழ்க்கையில இருக்க கூடாது. அப்பதான் அவளை என்னால ஏத்துக்க முடியும். இங்க பாரு தனா, இந்த 1 லட்சம் ரூபாவை இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பேங்க்ல இருந்து எடுக்க முடியாது. குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள இத பேங்க்ல போட்டாகணும். இத கேஷா இன்னைக்கே டிராப் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல மாயா, எனக்கு இந்த காசு வேண்டாம். இது புடி. மாயா, நான் உழைச்ச தனாவை நல்லா பார்த்துப்பேன். கதிர், இதுவும் தனாவோட உழைப்புல வந்த காசுதான். அவ திறமைக்கான ஒரு அங்கீகாரம் இது. இது உங்களுக்கு தான் யூஸ் ஆகணும். சரி, வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாயா. நீ எப்பயுமே என் நல்லதுக்காக தான் எல்லாமே யோசிக்கிற. நீ எங்களுக்காக எவ்வளவோ பண்ணிருக்க. ஏய், நான் என்ன பெருசா அப்படி பண்ணிட்டேன்? அப்படி இல்ல. நாங்க 2 பேரும் இப்போ சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே நீதான். நீதான் எனக்கு கதிரை கல்யாணம் பண்ணி வச்ச. அதுக்கப்புறமும் எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணிருக்க. அது மட்டும் இல்ல, பேட்மிண்டன் டோர்னமெண்ட்ல ஜெயிச்சா அப்பா கிட்ட கதிரோட வாழ விரும்புறேன்னு கேட்க சொன்னதே நீதானே. சாரு, ஏதோ இவதான் தனாவை தூண்டி விட்டு அப்படி கேட்க வச்சிருக்கா. அப்போ எல்லாமே இவ திட்டம் தான் போல. இன்னைக்கு வசமா நல்லா மாட்டிக்கிட்டாங்க. அப்பா என் ஆசையை ஏத்துக்கலதான். ஆனா நான் இப்போ கதிரோட சந்தோஷமா வாழ்றேனா அதுக்கு நீதான் காரணம். சாரு, உன் போனு கூட. நீ அப்படி கேட்க சொல்லலனா என்னால தைரியமா கேட்டிருக்கவே முடியாது. இங்க பாரு, ஒரு அக்காவா என் தங்கச்சியோட லைஃப் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறேன். இது நார்மலான விஷயம் தானே. பெரியப்பா அவங்களை ஏத்துட்டு இருந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு.
இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்ப இந்த மாயா தானா? எதுவும் தெரியாத மாதிரி வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த விஷயத்த முதல்ல மாமா கிட்ட சொல்லணும். பத்மா கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். சரி. ஆனா சித்தி, அத நம்ம சொன்னா நம்புவாங்களா? அதான் வீடியோ எடுத்துட்டோம்ல, இந்த ஒரு ஆதாரம் போதும். ஆமால, இது போதும். நல்ல வேலையா போச்சு. மாயாதான் இதுக்கு மூல காரணம்னு தெரிஞ்சா பெரியப்பாவல சும்மா விட மாட்டாரு. வீடியோ எடுத்தது நல்லதா போச்சு. மாயா, இன்னைக்கு இருக்குடி உனக்கு. வா இந்தா. வா வாங்க சித்தி. அண்ணே, தனாவ அந்த கதிர் மனச மாத்தி இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போனான்னு தானே நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை இல்ல. தானா இந்த வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு இவ தான் காரணம். தனா கதிர் கூட வாழணும்னு கேட்டா மாமா ஒத்துக்கல, அதனால வெளியே போயிட்டா. இதுக்கும் மாயாவுக்கும் என்ன சம்பந்தம்? உன்னை ரொம்ப நல்லா மாத்தி வச்சிருக்காடா இவ. என்ன சம்பந்தம்னு மட்டும் சொல்லுங்க. சம்பந்தம் இருக்குடா. அப்படி தனாவை கேட்க சொன்னதே இவதான். நீ இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சா நீ என்ன கேட்டாலும் செய்வன்னு பெரியப்பா சொன்னாருல்ல. ஆமா. நீ நல்லா விளையாடி வின் பண்ணி கதிர் கூட சேர்ந்து வாழணும்னு கேளு. என்னது? தனா போட்டில ஜெயிச்சிட்டு வந்தா அவ என்ன கேட்டாலும் மாமா தரன்னு சொல்லிருந்தாருல. அதனால இவதான் தனா கிட்ட கதிர் கூட வாழணும்னு கேட்க சொல்லி தனாவை தூண்டி விட்டுருக்கா. எல்லாத்தையும் செஞ்சுட்டு அன்னைக்கு தனா வீட்டை விட்டு வெளியே போகும்போது இவளுக்கு எதுவும் தெரியாத மாதிரி கமுக்கமா நின்னுட்டு இருந்தா. டேய், மருமக மேல ஏதாவது பழி போட்டு பேசுறதே உனக்கு வேலையா போச்சா? இப்படி முட்டாள்தனமா அவளை எல்லாரும் நம்பிட்டு இருக்காதீங்க. அதான் அவ இஷ்டத்துக்கு இப்படி எல்லாரையும் ஆட்டி படைக்கிறா. இங்க பாருங்க, நான் சொல்றதுதான் உண்மை. அதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு. பார்வதி, அந்த வீடியோவை போடு. சரிங்க அண்ணி. ரொம்ப தேங்க்ஸ் மாயா. நீ எப்பயுமே என் நல்லதுக்காக தான் எல்லாமே யோசிக்கிற. நீ எங்களுக்காக எவ்வளவோ பண்ணிருக்க. நீதான் எனக்கு கதிரை கல்யாணம் பண்ணி வச்ச. அதுக்கப்புறமும் எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணிருக்க. அது மட்டும் இல்ல, பேட்மிண்டன் டோர்னமெண்ட்ல ஜெயிச்சா அப்பா கிட்ட கதிரோட வாழ விரும்புறேன்னு கேட்க சொன்னதே நீதானே.